நம்பிக்கையை கட்டியெழுப்புதல். நீங்கள் யாருடன் கதைக்க முடியும்? நம் அனைவருக்கும் சில சமயங்களில் உதவி தேவைப்படுகின்றது. நாம் பயப்படும் போது, சந்தேகம் எழும்போது, உதவி தேவைப்படும் போது யாரோடு அதை பற்றி பகிர வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்போது நாம் எப்படி நம்பிக்கையை கட்டியெழுப்புவது பற்றி கதைப்போம். நம்பத்தகுந்த பெரியவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள்? நம்பத்தகுந்த பெரியவர்கள் யாரெனில், நீங்கள் கூறுவதை காது கொடுத்து கேட்பவரும், உங்களை பாதுகாப்பாக இருப்பதாக உணர்த்துபவரும், உங்களுக்கு தேவை ஏற்படும் போது உதவுபவரும் ஆவார். உங்கள் உணர்வுகளை நம்புதல். உங்களை யாராவது அசௌகரியமாக உணர வைத்தால், நீங்கள் உடனே அவ்விடத்திலிருந்து விலகி, நீங்கள் நம்பும் ஒரு பெரியவரிடம் இதை பற்றி உடனே தெரிவியுங்கள். உங்கள் உணர்வுகளை பற்றி பகிருதல். சில நேரங்களில் நீங்கள் கவலைப்படலாம், அல்லது உங்களைச் சுற்றி ஏதோ ஒன்று தவறாக இருக்கலாம். இதை பற்றி நீங்கள் நம்பும் ஒரு நபருடன் பகிரும்போது நீங்கள் ஆறுதல் அடைவதோடு உங்கள் கவலையும் தீரும். அருகில் நம்பத்தகுந்த பெரியவர் இல்லையெனில் என்ன செய்யலாம்? ஞாபகத்தில் கொள்ளுங்கள், உங்களுடன் யாராவது நம்பிக்கையான பெரியவர்கள் இல்லாவிட்டாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் உங்கள் பாடசாலையில் ஆசிரியர், உளவளத் துணையாளர் போன்ற பாதுகாப்பான பெரியவர்களுடன் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை பகிரலாம். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் நீங்கள் பாதுகாப்பற்று இருப்பதாக உணரும் தருணத்தில் நீங்கள் நம்பும் ஒரு பெரியவருக்கு அதை பற்றி உடனே தெரிவியுங்கள். உங்கள் உணர்வுகளை நீங்கள் முதலில் நம்புங்கள். பயப்படாமல் நீங்கள் நம்பும் நபரின் உதவியை நாடுங்கள். நீங்கள் ஒருபோதும் தனித்து இல்லை. எப்போதும் நீங்கள் நம்பும் ஒருவருடன் உங்கள் மனக்குறைகளை பகிருங்கள்.